இந்த இடம் அறிதல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல நாம 4 குறள் பார்த்தோம். 5வது குறள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குறள். இந்த இயற்கையில வந்து இயற்கைய வந்து பார்த்து தான் மனிதன் வந்து ஒவ்வொன்னா வந்து நம்ம படிச்சு பல காரியங்களை வந்து நம்ம செய்யறோம். அதாவது பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணதாசன் முன்னால வந்து எழுதியிருந்தாரு. அதே மாதிரி இப்படி ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து தான் மனிதன் வந்து தன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துகிட்டு அந்த பறவைகளோ மிருகங்களோ வாழ முடியாதபடி இவன் போய் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிப்பும் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த முதலை வந்து ஒரு ஒரு அற்புதமான பயங்கரமான ஒரு நீர்வாழ் பிராணி. இதுக்கு என்னன்னா இந்த முதலை வந்து எப்படிப்பட்ட பலம் வாய்ந்ததுன்னா தண்ணிக்குள்ள வந்து அதுக்கு பலம், தண்ணியை விட்டு வெளியே வந்தாச்சுன்னா அதுக்கு பலம் கிடையாது. அது வந்து தண்ணியை விட்டு வெளியே வரும்போது மற்ற கொஞ்சம் பெரிய மிருகங்கள் வந்து அடிச்சோம். ஆனா யானையே வந்து தண்ணிக்குள்ள போய் காலை வச்சாலும் அது வந்து கம்பி அதுகளை வந்து உள்ள இழுத்துட்டு போய் அதுகளை சாகடிச்சு அதுக்கப்புறம் அதுல ரத்தத்தை சுருக்கக்கூடிய தன்மை. இதைத்தான் வந்து வள்ளுவர் பார்க்க வள்ளுவர் பார்த்துட்டு அதை தன்னுடைய குரல்ல எழுதுறாரு. நெடும் புனலுள் வெல்லும் முட்டை, தனிக்குள்ள முதலை வெல்லும். அடும் புனலின் நீங்கின் அதனை பெற. அப்போ என்ன வந்து இதுல நமக்கு சொல்ல வர்றாருன்னா, நாம எந்த இடத்துல வந்து நம்மளுடைய முழு பலத்தை வந்து உபயோகிக்க முடியுமோ அந்த இடத்துல நாம ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஏரியாவுக்குள்ள நாம நிக்கிற வரைக்கும் தான் நமக்கு பலம். அந்த இடத்தை விட்டு நாம வந்து நாம ரொம்ப வலுவானவங்க தானே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்தை விட்டுட்டு நாம வெளியே வந்தோம்னா நம்மள பிறர் வந்து வென்றுவாங்க. அதான் அவர் சொல்றாரு, நெடும் புனலும் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை திரை. சொல்லமா சொல்ற அதனை வந்து முதலைய வந்து மற்றதுகள் வந்து வென்றது. அப்போ நீ வந்து எப்பவுமே வந்து உன்னோட இடத்தை நீ தேர்ந்த அந்த இடத்தை வந்து தேர்ந்தெடுத்து இந்த இடம் தான் நமக்கு வலிமை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சில இடங்கள்ல வந்து எதிராளிகள் வந்து வேகமா முன்னேறி வருவாங்கன்னா அது நமக்கு சூட்டான இடமும் இருக்காது. அப்போ விட்டுதான் ஆகணும். அப்படி வரும்பொழுது அதை கொஞ்சம் விட்டு பின்னால வந்து அதுக்கப்புறம் வந்து நாம அவங்கள அந்த இடங்கள் வந்து நமக்கு அனுகூலமான இடமா இல்லைன்னு தெரியும் போது நாம போய் அதுல நின்று நாம அடிபட்டு சாகும். அப்ப நாம வந்து பொறுமை காட்டும். எதிரிய கொஞ்சம் வரவிட்டு என்ன செய்யறாங்க. நம்முடைய இடம் நாம வந்து பாதுகாப்பா உள்ள இடம், நாம வலுவாக உள்ள இடம், நம்மளால முடியக்கூடிய இடம், போர் செய்யறதுக்கு நமக்கு வசதியான இடம், நம்முடைய ட்ரூப்ஸ்களை வந்து அங்கங்க டிப்ளாய் பண்றதுக்கு வசதியான இடம்.
நம்முடைய ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் வந்து எங்கெங்க வைக்க முடியுமோ அப்படிப்பட்ட இடம். இதுகளை எல்லாம் நம்ம வந்து எங்க வந்து நமக்கு வந்து நம்முடைய இடத்துல நமக்கு வாகான இடத்துல வந்து நம்ம வச்சிருக்கோம். அப்பதான் நாம வெல்ல முடியுமே ஒழிய ஒரு சில நேரங்கள்ல அந்த போர்கள்ல வந்து எதிரி ஏறி வர்ற மாதிரி தெரியும். அப்ப அன்னைக்கு செய்தாங்க 2ஆம் உலக போர்ல ரஷ்ய நாட்டுக்குள்ள வந்து ஜெர்மனி படைகள் போகும்போது உள்ள போய்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க பிடிச்சிருவோம் அப்படின்னு. அது வந்து அந்த ரஷ்யான்னா என்ன அப்படிங்கிறது தெரியாம ஜெர்மனி போய் மாட்டிக்கிட்ட இடம். நீ போய் வந்து அந்த இடம் வந்து யாருக்கு வந்து அனுகூலமானதுன்னு தெரியாம நீ போய் மாட்டிக்கிட்ட. அப்படி அந்த மாதிரி இடங்கள் வந்து நாம எந்த இடத்துல மோதுறோம் அப்படிங்கிறது தெரியாம போய் வந்து மாட்டிக்கிட்டோம். அது எவ்வளவு பெரிய ஒரு வலிமை பொருந்தியவர்களாக இருந்தாலும் அதுல நம்மளால வெல்ல முடியாது எதிரியை. அதைத்தான் வந்து இந்த இன்னும் கூட அடுத்த இன்னொரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. அதை நம்ம அடுத்த பொருள்ல அதுவரை நன்றி கூறி